நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். திருச்சியில் தமிழ்நாடு சோழிய வெள்ளாளர் சங்கம் சார்பில் சட்டமன்ற தேர்தல் கருத்து கேட்பு சந்திப்பு கூட்டம். திருச்சி பால் பண்ணை அருகில் உள்ள பத்மாவதி ஹோட்டலில் தமிழ்நாடு சோழிய வெள்ளாளர் சங்கம் சார்பில் சட்டமன்ற தேர்தல் கருத்து கேட்பு சந்திப்பு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் செந்தில் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சாமிநாதன், மாநில பொருளாளர் பேராசிரியர் மாணிக்கம், மாநில துணை செயலாளர் பாடாலூர் மாணிக்கம், மாநில துணைத் தலைவர்கள் KPT பழனிவேல், மகாலிங்கம், மாநில அவைத்தலைவர் மயில்வாகனம், மாநில இளைஞரணி அமைப்பாளர் தங்கரத்தினகுமார், மாநகர அமைப்பாளர் திருநாவுக்கரசு, மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் பாலு, மாநில அமைப்பாளர் விக்னேஸ்வரன், மாநில அமைப்பாளர் ரவி, வழக்கறிஞர் ஆனந்தராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மாநில தலைவர் டாக்டர் செந்தில் சிறப்புரையாற்றினார். பிறகு அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறும்போது, நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு சோழிய வெள்ளாளர் சங்கம் அரசியல் சார்ந்து கருத்து கணிப்பு ஆலோசனை கூட்டம் என்று மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பல மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 13 மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க நிர்வாகிகள் மட்டும். அதாவது சோழிய வெள்ளாளர் சங்கத்தினோட நிர்வாகிகள் மட்டும் 13 மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்திருக்கோம். அதில் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்கள், செயலாளர், பொருளாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இவங்கெல்லாம் இங்கே ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் பெருவாரியாக இன்னைக்கு வெள்ளாளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.5 கோடி பேர் இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில். அதில் சோழிய வெள்ளாளர் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்கும். இதில் அரசியல் அங்கீகாரன்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோழிய வெள்ளாளர்களுக்கு மிக மிக குறைவாக இருக்குது. ஸோ அதை இந்த நேரத்தில் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். இதை நிரூபிக்கும் வரையாக பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை 13ஆம் தேதி ஒரு மாபெரும் மாநாடு திருச்சி ஜி கார்னரில் நடத்தியிருக்கோம். இதில் IS ரிப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேலே கலந்துருக்காங்கன்றது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எங்களோட கணிப்புப்படி அது 50,000 பேர் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எங்களோட எண்ணிக்கையை நாங்கள் ஒற்றுமையை நாங்கள் நிலநாட்டியிருக்கோம் அந்த இடத்துல. ஸோ அதை முன்னிட்டு பார்த்தோன்னா சோழிய வெள்ளாளர்களுக்கு கண்டிப்பாக இந்த தடவை அரசியலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றது எங்களோட தீர்மானம். இதில் குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 சீட்டு எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறதுக்கு போட்டியிடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இதில் 2 கட்சிகளோட தலைமையிலையும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாநாட்டோட தீர்மானத்தை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அதை தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் எந்த விதமான ஒரு பாசிட்டிவான எதுவும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த தீர்மானங்களும் அவங்க நிறைவேற்றி கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒட்டுமொத்த சோழிய வெள்ளாளர்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். கோரிக்கையை கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். எதிர்கட்சி தலைவரையும் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். ஸோ கூடிய விரைவில் அவங்களையும் சந்தித்து எங்களோட கோரிக்கைகளை கொடுப்போம். அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிறவங்களோட தான் நாங்கள் முதல்ல மொட்டமாக பேசி இப்போ நடத்திட்டு இருக்கோம். எதிர்கட்சியில் இருக்கிறவங்ககிட்ட அடுத்த மட்டும் சந்திக்கிறோம். அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகளோடலாம் நாங்கள் தொடர்பு கொள்றதான்றதை முடிவெடுப்போம். பிரைமரி கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தீர்மானங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது மாநாடு நடத்தி முடிச்சு அதில் முக்கியமான தீர்மானம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோழிய வெள்ளாளர்கள் மட்டும் இல்லை, மற்ற வெள்ளாளர்களும் வருமான கோட்டிற்கு கீழே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பயன்படுறது மாதிரி ஒரு நலவாரி அமைக்கணுன்றதை கேட்டிருக்கோம். அப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா 42 உட்பிரிவில் சில உட்பிரிவுகள் கெசட்டில் இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கெசட்டில் அவங்கள கொண்டுட்டு ஏன்னா ஸோ வெள்ளாளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் பேக்வர்ட் காஸ்ட்டில் வரும். ஸோ அவங்களையும் பேக்வர்ட் காஸ்ட்டில் சேர்க்கணும் அப்படின்றதும் வச்சுருக்கோம்.
அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கு வந்து இப்போ வந்து தேவேந்திர குல சாருக்கு வந்து வெள்ளாளரோட சமுதாய பேரை வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து கோர்ட்டில் இருக்கு. அந்த கோர்ட்டில் இருக்கும்போது நடுநிலை வகித்து செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்கோம். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய விமான நிலையம் இன்னைக்கு வந்து ஒரு விமான நிலையத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த விமான நிலையத்துக்கு வந்து ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவரோட பேரை வைக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் வந்து வலியுறுத்தி இருக்கோம். ஸோ இது மாதிரி சட்டம் இப்போ இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் அவங்களுக்கு கோரிக்கை கொடுத்து அதை வந்து செய்ய சொல்லியிருக்கோம். முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சட்டமன்ற தேர்தல் வரதுனால அரசியல் அங்கீகாரமும் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத கேட்குறோம். இதை கேட்குறோம் அப்படின்னா எண்ணிக்கையில் அத்தனை பேர் இருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து அதை வந்து இங்கே முன்வைக்கிறோம். நான் சொன்னேன் 4லேருந்து 5 சீட் நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ அதில் எப்படி, ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக எங்களோட கேண்டிடேட்ஸே இருக்காங்க. சோழிய வெள்ளாளர்களே வந்து ஒரு மாவட்டத்திலையும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆட்களே இருக்காங்க. ஸோ அவங்கள தான் நாங்கள் வந்து முன்னெடுக்கணும். அவங்கெல்லாம் ஏற்கனவே வந்து அந்தந்த கட்சியில் வந்து இதெல்லாம் விருப்ப மனுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் எங்களோட கோரிக்கையாக. நன்றி.